ஆப்கி அதாலத்துல ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா இவர் கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவர் அப்படிங்கிற. ஆச்சாரியஜி, அரசியல்ல 32 வருஷம் உங்களுக்கு காங்கிரஸோட லீடர்ங்கிற முறையில ஒரு அடையாளம் இருந்துச்சு. காங்கிரஸ் பார்ட்டி 2 தடவை உங்களை லோக்சபா எலெக்ஷன்ல நிக்க வச்சாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையை கொடுத்திருந்தாங்க, உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தாங்க, உங்களுக்கு நல்ல கௌரவம் கொடுத்திருந்தாங்க, பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டியோட மெம்பர் ஆக்கினாங்க. ஆனா நீங்க அதெல்லாத்தையும் மறந்துட்டு ஓடிட்டீங்க. நான் எந்த காங்கிரஸ்ல மெம்பரா இருந்தேனோ, நான் எந்த காங்கிரஸோட பயணிச்சனோ, அந்த காங்கிரஸ்ங்கிறது மகாத்மா காந்தியோட காங்கிரஸ். என்னோட சின்ன வயசுல இருந்தே காங்கிரஸ்க்கு ஆதரவு தெரிவிச்சு வாழ்ந்தவன். எனக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும்போது ராஜீவ் காந்தி அவர்களை மீட் பண்ணேன். அவரை சந்திச்சேன். ராஜேஷ் பைலட் சார ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வந்து ராஜீவ் காந்தி அவர்களை சந்திக்க வச்சாரு. ராஜீவ் காந்தியை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சங்கல்பம் ஏற்பட்டது. நான் வாக்குறுதி கொடுத்தேன். வாழ்நாள் முழுக்க நான் கடைசி மூச்சு வரைக்கும் நான் காங்கிரஸ்ல தான் இருப்பேன். அப்புறம் நான் காங்கிரஸை விடவே இல்லை. ஆனா எந்த காங்கிரஸ் மகாத்மா காந்தியோட காங்கிரஸா இருந்ததோ அந்த காங்கிரஸோட ஆரம்பம், அந்த காங்கிரஸோட சபாவோட சுப ஆரம்பம் வந்தே மாதரம் ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படிதான் ஆரம்பிச்சது. அது மகாத்மா காந்தியோட காங்கிரஸ். முகமது ஜின்னாவோட பாதையில டிராவல் ஆச்சு. அதனாலதான் நான் சண்டை போட்டேன். இல்ல அதனாலலாம் சண்டை வரல. பட் சண்டை நீங்க எதுக்காக போட்டீங்கன்னா, நரேந்திர மோடிஜி ராமர் கோவில் அடிக்கல் நாட்டுற விழாக்கு போகும்போது காங்கிரஸ்க்கும் இன்விடேஷன் கிடைச்சது. ஆனா காங்கிரஸ் அந்த இன்விடேஷனை ஏத்துக்கல. அவங்க சொன்னாங்க இது பிஜேபியோட ஃபங்க்ஷன், நாங்க போக மாட்டோம், ஆனா ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் போவாருன்னு. ரஜத் சார், ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணன் எதுக்காக போனார்னா, ராமர் விஷயத்திலையும் தாய் நாட்டோட விஷயத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ராமர் இந்த பாரதத்தோட ஆத்மா. 500 வருஷம் பெரும் போராட்டத்துக்கு அப்புறம், 500 வருஷம் போராட்டம், 1000 உயிர்களை பலி கொடுத்ததுக்கு அப்புறம், எவ்வளவோ போராட்டங்கள், எத்தனையோ சண்டை சச்சரவுக்கு அப்புறம், எத்தனையோ போராட்டங்கள் தியாகங்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. பகவான் ராமரோட ஜென்ம பூமியில அவருக்காக ஒரு கோயிலை கட்டுறாங்க, அதுக்கான நிலக்கல்ல நாட்டுறாங்க, அதுக்கான தேதியை நிச்சயிக்கிறாங்க. ஆனா அதை எதிர்க்கிறது, அதை ஏத்துக்காம இருக்கிறது. அப்ப நான் சொன்னேன், அப்ப நான் காங்கிரஸ்ல இருந்தேன். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ராமரோட இன்விடேஷன் கிடைச்சதுன்னா அது மிகப்பெரிய சௌபாக்கியம், அதை ஒதுக்கி தள்ளுறது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம்னு சொல்றேன். நான் இந்த வார்த்தையை சொன்னேன், எனக்கு இன்விடேஷன் கிடைச்சிருக்கு, நான் கண்டிப்பா போவேன், நீங்களும் போங்கன்னு. அதுல என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீங்களும் கேளுங்க ரஜத் சார். ரஜத் சார், காங்கிரஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு விழாவ போது அது பிஜேபியோட ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அது ஒரு சங்கத்தோட ஃபங்க்ஷன் சொல்றாங்க. இப்ப அடிக்கல் நாட்டு விழா நடந்து 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இதுவரைக்கும் நீங்க ஏன் போகலாங்க? 2வது கேள்வி, ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அந்த அடிக்கல் நாட்டு விழாவை அவர் பார்த்தாராம். அங்க ஐஸ்வர்யா ராய் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்களாம். ராகுல் காந்தி எப்படி இருக்காரோ அவரோட கனவும் அப்படிதானே இருக்கும். உண்மையான விஷயம் என்னன்னா, அடிக்கல் நாட்டு விழாவோட ஒவ்வொரு ஃபுட்டேஜையும் ஒவ்வொரு பிக்சரையும் உலகமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை நீங்களும் பார்க்கல? நான் பார்க்கல. ஆனா அது ராகுல் காந்தி கனவுல மட்டும் எப்படி வந்தது? ராகுல் காந்திஜி என்ன சொன்னார்னா, அங்க பாட்டும் டான்ஸும் நடக்குது. ஆமா, கண்டிப்பா. அங்க என்ன போராட்டமா நடக்குது? பகவான் ராமரோட அப்புறம் ரஜத் சார், பகவான் ராமரோட ஜென்ம பூமி, அங்க ஒரு கோயிலோட அடிக்கல் நாட்டு விழா நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு ஜென்ம பூமி. அங்க யாரெல்லாம் டான்ஸ் ஆடினாங்க? நான் தான். நான் ஆடுனேன், நான் இன்னும் ஆடுவேன். சன்னியாசிகள் எல்லாம் ஆடினாங்க. ஒட்டுமொத்த அயோத்தியாவும் டான்ஸ் ஆடிச்சு. ரஜத் சார், ஒட்டுமொத்த இந்தியாவும் வீட்ல இருந்து டான்ஸ் ஆடினாங்க. ராகுல் இன்னொரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. அடிக்கல் நாட்டு விழாம்போது அவர் மக்கள் கிட்ட சொன்னாரு, நீங்க அம்பானிய பாத்தீங்க, அடானிய பாத்தீங்க, அமிதாப் பச்சனை பாத்தீங்க, ஆனா அங்க ஏதாவது ஏழையான ஒரு தொழிலாளி யாராவது பாத்தீங்களா?
ராகுல் காந்திஜியோட கண்களை அங்க யாரு கட்டி வச்சாங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. அவருக்கு அயோத்தியால சபரின் டான்ஸ் ஆனதை பார்த்திருக்க மாட்டாரு. அவருக்கு அயோத்தியால மீனவன் டான்ஸ் ஆனதை பத்தி தெரியாது. நிஷாந்த் டான்ஸ் ஆனதை பார்த்திருக்க மாட்டாரு. அவருக்கு ஜடாயு டான்ஸ் ஆனது தெரியல. அவருக்கு ஜம்பன் டான்ஸ் ஆனது தெரியல. அவருக்கு ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணன் டான்ஸ் ஆனதை பத்தி தெரியாது. அவருடைய கண்கள் அங்க அம்பானி, அதானி, ஐஸ்வர்யா ராய தான் தேடி இருக்கு. நீங்க இந்த கேள்விய ராகுல் காந்தியை பார்த்து கேளுங்க, ஏன் உங்க பார்வையில இப்படி கோளாறு ஏற்பட்டதுன்னு. இது பார்வை கோளாறோட ஒரு வியாதிதான். எதை பார்த்தாலும் அதை தப்பாவே பாக்குறது. இல்ல, அவர் சொன்ன மாதிரி அங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்தது எல்லாமே பெரிய பெரிய பிலிம் ஸ்டார்ஸ், செலிபிரிட்டிஸ் தானே. ஏழை விவசாயிகள் அப்படின்னு யாருமே வரலையே. அப்ப அந்த பெரிய பெரிய ஆளுங்களை தூக்கல போட்டுருங்க. நாட்டோட நல்லதுல பணக்காரனுக்கும் இடம் இருக்கு, ஏழைக்கும் இடம் இருக்கு. நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பங்கு இருக்கு. ஆனா அங்க வந்தவங்க எல்லாம் பணக்காரங்கன்னு சொன்னா அது ரொம்ப தப்பு, தப்பான விஷயம். பிரதம மந்திரி மோடிக்கும் அவருக்கு எதிரானவங்க சொல்லி பரப்பனது பாருங்க. இந்த ராமர் கோயில், அப்புறம் அடிக்கல் நாட்டு விழா, அது இது எதுவுமே கிடையாது. நீங்க இந்த கேள்வியை ராகுல் காந்திட்ட போய் கேளுங்க. அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். மோடியை ஏன் இப்படி வெறுத்து ஒதுக்குறாருன்னு கேளுங்க. நீங்க இந்த நீதிமன்ற கூண்டுக்குள்ள நரேந்திர மோடியை பல தடவை கூப்பிட்டிருக்கீங்கல்ல? என்னையும் கூப்பிட்டிருக்கீங்க, பிரணாப் முகர்ஜியை கூப்பிட்டிருக்கீங்க. எப்பாவது ராகுல் காந்தியை கூப்பிடுங்க. அவரை பத்தி நீங்க இவ்வளவு கேட்கறதுனால மிர்சா காலிபோட ஒரு கவிதையை நான் சொல்றேன். मैं बुलाता तो हूं उसको मगर ये जज्बा दिल उस पे बन जाए कुछ ऐसी कि बिनाए न बने. உண்மையான விஷயம் என்னன்னா ரஜத் சார், அது இந்த டெமோக்ரஸியோட ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம், எதிர்க்கட்சியோட துரதிர்ஷ்டம். இந்த நாட்டுல எத்தனை பிரதம மந்திரி வந்திருக்காங்களோ அதை எதிர்க்கட்சிகள் விவாதிச்சிருக்காங்க, நிறையவே எதிர்த்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு பிரதம மந்திரியும் வெறுப்புணர்ச்சியோட ஒதுக்குனதில்ல. இது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அதுலயும் குறிப்பா நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு பெரிய காங்கிரஸ க்ளோஸ் பண்றதுக்கு 15 வருஷம் ஆயிருக்குல்ல. எவ்வளவு 15 வருஷமா இந்த ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் தான் அவரை தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்ட அவ்வளவு டைம் ஆகும். அது ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். இங்க ஆரோக்கியமான எதிர்க்கட்சி தேவைப்படுது. கண்டிப்பா ஆரோக்கியமான டெமோக்ரஸிக்காக ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தேவைங்க. நேர்மையான எதிர்க்கட்சியா இருக்கணும். அது வெறும் குரங்கு கூட்டமா இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கெல்லாம் அவருடைய கான்பிடன்ஸ் லெவல் அட்டகாசமா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு கவர்மெண்ட் எதிர்மாறா நடக்குது, நாங்க நினைச்சதை செய்ய வைப்போம்னு சொல்றாரு. தப்பான ஒரு கண்ணோட்டத்தோட இருக்காங்க. இவர் நரேந்திர மோடி. அவர் தோக்கவும் மாட்டாரு, தோக்கடிக்கவும் முடியாது. பாருங்க, இந்த இடத்துலதான் நான் எதிர்மாறான ஒரு விஷயத்த பாக்குறேன். நீங்க பிரியங்கா காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருந்திருக்கீங்க. நீங்க பிரியங்காவை காங்கிரஸோட தலைவியாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா அப்புறம் நீங்க தான் நரேந்திர மோடிக்காக காங்கிரஸ் விட்டே ஓடி போயிட்டீங்க. பிரியங்காவை அப்படியே தனியாளா விட்டுட்டு போயிட்டீங்களே. இல்ல ரஜத் சார், விஷயம் அது இல்ல. நான் நரேந்திர மோடிக்காக காங்கிரஸை விட்டுட்டு வெளியே வரல. அப்படி இல்ல, நான் காங்கிரஸை விடவே இல்ல. நான் ராமர் கோயிலோட அடிக்கல் நாட்டு விழாவுக்கு போனேன். அப்புறம் கல்கி தாமோட கர்ப்பகிரகத்துக்கான தேதியை பிக்ஸ் பண்ணோம். அப்போ மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி நரேந்திர மோடியை இன்வைட் பண்ணன. அதுக்கப்புறம் அந்த போட்டோஸ் இருக்குல்ல, அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. காங்கிரஸ்ல இத வேற மாதிரி கொண்டு சேர்த்திருக்காங்க. அது என்னாச்சுன்னா, கட்சியை விட்டு வெளியேற்றதுக்கான லெட்டர் எனக்கு இன்னும் கிடைக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்சது என்ன பார்ட்டியை விட்டு தூக்கிட்டாங்கன்னு. ரஜத் சார், சனாதனம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. பாரதம் அது எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கணும். ஒரு பிரச்சனை மட்டும் இல்ல, 1000 பிரச்சனைகளை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா சனாதன விஷயத்துல காம்ப்ரமைஸே கிடையாது. நான் காங்கிரஸ் ஆளுங்க சில பேர்கிட்ட கேட்டேன், ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணம 4 வருஷம் ஏன் பார்ட்டிலேருந்து தூக்கிட்டீங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் அக்காக்கும் தம்பிக்குமே சண்டை மூட்டுறாருன்னு, இவர் ராகுல பிரியங்கா கூட சண்டை போட வைக்கிறாருன்றாங்க. அப்பனா நான் சண்டை போட வைக்கிறேனா?
சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க ரஜித் சார். 1931 இருந்து ஆரம்பிச்சு 2022 வரைக்கும் காங்கிரஸ் 64 தடவை உடைஞ்சிருக்கு. 64 முறை. பண்டிட் நேருக்கு முன்னாடி உடைஞ்சிருக்கு, இந்திரா காந்திக்கு முன்னாடி உடைஞ்சிருக்கு. காங்கிரஸ்ல பல பிரச்சனைகள். தன்சேகர்ஜி முன்னாடி உடைஞ்சிருக்கு. காங்கிரஸ்ல அப்புறம் நரசிம்மராவ் வந்தாருல்ல, திவாரி, அப்புறம் திவாரி வந்தாருல்ல, சரத் பவார், PS சங்மா, அப்புறம் தாரிக் அன்வர். அவர் பார்ட்டியை விட்டுட்டே போயிட்டாரு. அவர் வெளிநாட்டுல இருந்து வந்த நபரை பத்தி சொன்னாரு. இந்தியாவோட பிரதமர் சோனியா காந்தி ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க வெளிநாட்டுக்காரவங்க. ஒரு விஷயம் சொல்றேன், நான் பிறந்தது 1965. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் 42 தடவை உடைச்சிருக்கு. யார் உடைச்சது? ஆனா இத பாருங்க, 2024 இதை நீங்க 47 தடவை சொல்லிட்டீங்க. ராகுல் காந்திக்கு அந்த தகுதியே இல்ல, பிரியங்கா தான் பார்ட்டியோட தலைவரா இருக்கணும்னு. நீங்க தான் பிரியங்காவை ராய்பரேலியில போட்டியிட சொன்னீங்க. நீங்க தான் பிரியங்காவை பிரதமர் ஆக்கணும்னு சொன்னீங்க. இது சண்டை மூட்டுற காரணம் இல்லையா? நான் கண்டிப்பா அது சொன்னது உண்மைதான், இப்பவும் கூட சொல்றேன். ஆனா பாருங்க, அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். எது வரைக்கும் காங்கிரஸோட கமாண்ட் ராகுல் காந்தி கையில இருக்கோ அது வரைக்கும் பிரியங்கா காந்தியால ஒன்னும் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் ரஜித் சார், இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. எது வரைக்கும் பிரியங்கா காந்தி கையில காங்கிரஸ் கமாண்ட் வரலையோ அது வரைக்கும் காங்கிரஸ் ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப யாருதான் தடுத்து நிறுத்துறாங்க? அந்த கேள்விதான் மர்மமா இருக்கு. மிகப்பெரிய கேள்வி. அத பத்தி சொல்லணும்னா, ஒரு நாள் சிந்தியா போயிட்டாரு, ஜிதன் பிரசாத் போயிட்டாரு, ஹர்பல் சிங் போயிட்டாரு, அசோக் கமர் போயிட்டாரு, சௌஹான் போயிட்டாரு, கௌரவ் பல்லவ் போயிட்டாரு, ராதிகா கேடா போயிட்டாரு. வரிசையா போயிட்டாங்க. எல்லாருக்கும் இதுதான் காரணமா? பல பேருக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சா அவங்களும் ஓடி போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். அது என்னன்னா, ராகுல் காந்திஜி கூட ஒரு குரூப் இருக்கு. அது என்னன்னா, ஆக்சுவலா இந்த காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் இல்ல. சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, சர்தார் பட்டேல், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்திஜி வழி நடத்தினது இல்ல. இந்த காங்கிரஸ் தலைவரா நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த காங்கிரஸ் ராகுல் காந்தி கூட சுத்தி இருக்கிறவங்க ஏதோ பண்ணி அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆச்சாரஜி, நாம சில படங்கள் பாக்குறோம். ராகுல் காந்தி இந்தியா முழுக்க யாத்திரை போனாரு, அப்புறம் பிரியங்கா போனாங்க. அந்த யாத்திரைகள்ல அவங்க 2 பேரும் எவ்வளவு இணக்கமா இருந்தாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம். காஷ்மீர்ல பார்த்தோம், 2 பேரும் பனிக்கட்டிய வச்சு அடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பாசமும் நேசமும் இருக்கும்போது நீங்க சொல்றீங்க அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. ஒரு விஷயம் உறுதியா சொல்லி ஆகணும். அதாவது, பிரியங்கா காந்தி ஒரு நல்ல சகோதரி. அவங்க சகோதரனை நல்லா நேசிக்கிறாங்க. ஒவ்வொரு சகோதரியும் அப்படித்தான் தன்னோட சகோதரனை நேசிப்பாங்க. இதுல கேள்வி என்னன்னா, கட்டி அணைக்கிறதுங்கிறது சிவாஜி கூட அவங்க பண்ணாங்கல்ல. அது ஒரு கேள்விதான். ஒரு நாடகம் இருக்கு, ஜூலியர் சீசர்ஸ். ரஜித் சார், சீசரோட முதுகுல கத்தியால குத்தி இறக்கியிருக்காங்க. அப்ப திரும்பி பார்க்கும்போது ப்ளூட்டஸ் மட்டும்தான் அங்க தெரியறான். அவன் ப்ளூட்டஸ தான் ரொம்பவே நம்பியிருந்தான். அவன் சீசர் முதுகுல கத்திய குத்தி இறக்கும்போது அவன் யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்னா. சோ காங்கிரஸ் ஜூலியஸ் சீசர் நாடகத்துல ஒரு ப்ரூட்டஸ் இருக்கா. காங்கிரஸ்ல ஏகப்பட்ட ப்ரூட்டஸ் இருக்காங்க. ஆனா ப்ரூட்டஸ் யாருன்னு எப்ப தெரிஞ்சுக்க முடியும்னா, கத்திய குத்தி இறக்கும் போதுதான். நீங்க கத்தியால குத்தி இறக்கினீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பாத்தீங்க? இதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் யாரையும் கத்தியால குத்துனதெல்லாம் இல்ல, அட்வைஸ் தான் பண்ணிருக்கேன். ஆச்சாரியாஜி, உங்களுடைய நண்பர் ராஜா சாப் கிட்ட சொல்வீங்க, திக்விஜய் சிங். அவர் கூட உங்களை ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தார்ல, அவர் கடைசியில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாருல்ல. இப்படி ஒரு எதிர்மாறான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டீங்கல்ல. எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல. அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன்? என்ன குற்றம் பண்ணிட்டேன்? என்னோட திக்விஜய் ஞாபகம் உங்களுக்கு வருது, சச்சின் பைலட்டோட ஞாபகம் வருது. நான் தான் சொன்னேன், காங்கிரஸோட தலைமையாளர். ஒருவேளை அதுல ராகுல் காந்தி ஆக விரும்பலன்னா, அப்ப காங்கிரஸோட கமாண்டர் பிரியங்கா காந்திக்கு கொடுத்துருங்களேன். அட, பிரியங்கா காந்தி ஆக விரும்பலன்னா அப்ப திக்விஜய் சார்கிட்ட கொடுங்களேன். அங்க புதிதான இளைஞர்கள் வேணும்னா அப்ப சச்சின் பைலட்ட கொடுங்க. திக்விஜய் சார் ராகுல் காந்தி கிட்ட சொன்னாரு, நீங்க நாமினேஷன் தாராளமா பண்ணலாம். ஆனா விஷயம் என்னன்னா, திக்விஜய் சார் நாமினி பண்ண வரும்போது
ராகுல் காந்தியை சுத்தி அவர் கூட ஒரு குரூப் இருக்குல்ல, அவருக்கு ஒரு தலையாட்டி பொம்மை தான் தலைமை தாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நினைச்ச நேரத்துல அவங்களால எதுவுமே செய்ய முடியும். அவங்களுக்கு திக்விஜய் மேல ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த திக்விஜய் சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளு. அப்படியே அவங்கெல்லாம் திக்விஜய் சார அங்கிருந்து ஓரம் கட்டிட்டாங்க. அதே மாதிரி தான் என்னையும் பண்ணாங்க. அதனால ஏமாத்தினது அவங்க தான். கபடமான வேலைகள் செஞ்சது அவங்க தான். புரூட்டஸ் அவங்க தான். இந்த கேள்வியை அவங்கள பார்த்து கேளுங்க. நான் என் மனசுல எந்த கள்ள கபடமும் இல்ல. இன்னைக்கும் அப்படிதான். ஆனா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நேத்து வரைக்கும் நான் பிரியங்கா காந்தி கூட இருந்தேன். இன்னைக்கு நரேந்திர மோடி கூட இருக்க. ஆடியன்ஸ் இப்ப கேள்வி இருந்தா கேட்கலாம். திக்விஜய் சிங் என்ன சொல்றாருன்னா, காவி நேரமே தீவிரவாதம்னு சொல்றாரு. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிந்து அப்புறம் RSS இந்த தீவிரவாதத்தை பரப்புறாங்க, அப்புறம் முஸ்லிம்ஸ் மேல பழிய சுமத்துறாங்க. அத பத்தி உங்க கருத்து என்ன, கொஞ்சம் சொல்லுங்க சார். காவி நிறம்ன்றது நம்மளோட வீரத்தின் அடையாளம். காவி நிறம்ன்றது நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம். காவி நிறம் நம்ம வெற்றியோட அடையாளம். நம்ம சனாதன தர்மத்தோட அடையாளம். காவி நிறம் எப்பவுமே தீவிரவாதத்தை உருவாக்க முடியாது. நீங்க கேட்ட கேள்வி இருக்கு பாருங்க, திக்விஜயோடது. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எப்பவும் அதை தான் சொல்லுவேன். அதை மட்டும்தான் சொல்றேன். சனாதனத்தையும் பாரதத்தையும் பிரிக்கவே முடியாது. ரஜத் சார், பெரு மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய பகவான் ஸ்ரீராம் அந்த நேரத்துல லங்காதிபதி அகங்காரத்துல துள்ளி குதிச்ச மகாராஜ் சாம்ராட் 10 தலை அவனோட தொப்புள குறி வச்சு தன்னோட அம்ப எய்தாரு. அகங்காரத்துல தலைவிரிச்ச அண்ணன் லங்கா வாங்க பஷ்பம் பண்ணிட்டாரு. சனாதனம் நிலைநாட்டப்பட்டது. யோகிராஜ் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாழ்ந்த காலகட்டத்துல குருஷேத்திரத்தோட மைதானத்துல ரத்த களரியில சங்குநாதத்தை எழுப்புறாரு. அதர்மத்தை அழிக்கிறதுக்காக, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக மிக பெரும் பேர் எழுச்சி ஏற்படுத்துறாரு. சனாதனத்தை அங்க நிலைநாட்டுறாரு. ரஜத் சார், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையில ஏற்பட்ட சவால்களையும் ஏத்துக்கிறாரு. ஆனா அவுரங்கசீப்புக்கு முன்னாடி தலை வணங்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்ப சனாதனம் நிலைநாட்டப்பட்டது. அப்புறம் ரஜத் சார், மகாராணா பிரதாப் புல்லால செஞ்ச ரொட்டியை திங்க ஒத்துக்கிட்டாரு. புல்லால செஞ்ச ரொட்டி அதையும் சாப்பிட ஒத்துக்கிட்டாரு. ஆனா அக்பருக்கு முன்னாடி தலை வணங்கவே இல்லை. அப்பயும் சனாதனம் நிலைநிறுத்தப்பட்டது. அப்புறம் குரு கோவிந்த் சிங் மகாராஜ், குரு கோவிந்த் சிங் குழந்தைகளை செவுத்துல அடிச்சு கொன்னுட்டாங்க. அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை ஒரே நிமிஷத்துல தலைகளை புரட்டிட்டாங்க. ஆனா சனாதனத்துல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அப்ப சனாதனம் நிலைநாட்டப்பட்டது. அப்புறம் அது ஏதோ ஒரு குழந்தை இங்க ஒரு கேள்வி கேட்டது. எந்த குழந்தை அந்த கேள்வி கேட்டதோ, காவி நிறம் சன்னியாசி விவேகானந்தர் சிகாகோ நகரத்துல அவர் வேர்ல்டு பிரதர்ஹுட்ட பத்தி பேசும்போது அங்க சனாதனம் நிலைநாட்டப்பட்டது. ஒரு ஏழை வீட்டுல பிறந்த ஒரு மனுஷன், டீ கடை நடத்துற ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு மனுஷர், யோசிங்க, அவர் இந்தியாவோட பிரதான மந்திரி ஆயிட்டாரு. 500 வருஷமா நடந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவை கட்டிட்டு ராமர் கோயில்ல பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. அப்ப சனாதனம் கண்டிப்பா உயிரோட தான் இருக்கு. அதுதான் சனாதன தர்மம். ஆச்சாரியாஜி, அவங்க கேட்ட கேள்விக்கு அர்த்தம் என்னன்னா, எப்ப திக்விஜய் சிங் இத சொன்னாரோ, அதாவது ஹேமந்த் கர்கரேவ அஜ்மல் கசாப் கொல்லல, யாரோ ஒரு ஹிந்து தான் கொன்னு இருக்கான். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ரஜத் சார், என்னைக்கு சனாதனம் தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதோ அப்போ எந்த முஸ்லீமும் தப்பிக்க முடியாது, ஹிந்துவும் தப்பிக்க முடியாது, சட்டமும் தப்பிக்க முடியாது. இந்த கேள்வியே தவறானது. அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பானது. நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். யார் எது வேணாலும் சொல்லட்டும். நான் இப்ப சொல்றேன்,
அது இந்த ஒட்டுமொத்த மக்களோட குரல், ஒட்டுமொத்த நாட்டோட குரல். என்னைக்கு இது டெலிகாஸ்ட் ஆகுதோ அன்னைக்கு ஒட்டுமொத்த பாரதமும் விழிப்போட இருக்கும். பாரதம் விழித்திருந்தால் வந்தே மாதரம்னு கோஷமிடும்போது நம்ம பாரத தாயோட மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கும், நிறைவா இருப்பாங்க.